ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். எந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வேணாலும் போய் நீங்க எதுக்கு தங்க நகை வாங்குறீங்கன்னு கேட்டு பாருங்க. எல்லாரோட பதிலும் சேமிக்கணும் இல்லப்பா, ஒரு ஆத்திர அவசரம்னா அதுதானப்பா அடகு வைக்கவோ இல்ல விற்கவோ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நகை அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் செக்யூரிட்டி தான். ஆனா அது ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தங்க நகை நீங்க வாங்கிட்டு வரீங்க. அந்த பில்லை இப்ப நம்ம ஸ்பிளிட் அப் பண்ண போறோம். தங்க செயின் வாங்கிருக்கீங்க. முதல்ல அதுக்கு செய்கூலி சேதாரம் 15% ஆவரேஜா போடுவாங்க. அதுக்கு 12,632 ரூபாய். இப்ப தங்கத்துக்கு ஜிஎஸ்டி 3%, அதோட வேல்யூ 2,526 ரூபாய். மேக்கிங்க்கும் 5% ஜிஎஸ்டி வருது, அதோட மதிப்பு 632 ரூபாய். இப்போ பில் அமௌண்ட் படி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க நகை வாங்கிட்டீங்க. ஆனா அந்த தங்கத்தோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 84,210 ரூபாய் தான். இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின அடுத்த செகண்டே உங்க கையில இருக்க தங்கத்தோட மதிப்பு 84,210 ரூபாய் தான். 15,000 ரூபாய் லாஸ். தங்கத்தோட விலைன்னா அப்படியேவா இருக்க போது, அதான் ஏறும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரி ஒரு வருஷத்துக்கு தோராயமா 10% ஏறுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்க வாங்கின 84,210 மதிப்பு 92,631. வாங்கின ரேட்டு 1 லட்சம் ரூபாய். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு கூட வாங்கின ரேட்டை நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணல. இதே அந்த ஒரு வருஷத்துல நீங்க எஃப்டிலயோ ஈக்விட்டிலயோ இல்ல காயினா பாராவோ வாங்கியிருந்தீங்கன்னா உங்க தங்கத்தோட மதிப்பு இப்படி இருந்திருக்கும். போட்ட காசை திருப்பி எடுக்கிறதுக்கே குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். இதுக்கு இடையில நீங்க வித்தாலோ இல்ல பேங்க்ல கொண்டு போய் வச்சாலோ உங்களுக்கு அது லாஸ் தான். எனக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும், அதுக்கு எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தங்க நகையா போறது கண்டிப்பா லாஸ் தான். அதுக்கு பதிலா நீங்க எஃப்டி, காயின் இல்ல பார் கூட சூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேக்கிங் சார்ஜஸ் இருக்கு. அதனால நீங்க வாங்குற கடைகள்ல நல்லா விசாரிச்சுட்டு எங்க கம்மியான மேக்கிங் சார்ஜ் இருக்கோ அங்க வாங்கிக்கோங்க. இன்னொன்னு, அவங்களே அதை திருப்பி எடுத்துக்குவாங்களா அப்படிங்கறதையும் நல்லா விசாரிச்சுக்கோங்க. அதான் 2 வருஷம் கழிச்சு நம்ம வாங்கின காசை எடுத்துட்டோம்லப்பா, இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமா வரும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வரும் தான். ஆனா இப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கணக்குக்கு போகும்போது பொதுவா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? நம்ம போட்டதை விட அதிகமா வரணும்னு தானே எதிர்பார்ப்பீங்க. காயின் இல்ல பார்ல போட்டீங்கன்னா வர்ற அமௌண்ட்டோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி அதுல நீங்க போட்டு வர்ற ரிட்டர்ன்ஸும் தான் உங்களுக்கு இருக்கிறதுலே ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அப்ப நாங்களாம் தங்க நகையே வாங்க கூடாதா? வாங்கலாம். எனக்கு தங்க நகை வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஓகே. அதை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சு வாங்குறீங்கன்னா இதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை வாங்கினா லாஸ்ன்னு எல்லாரும் சொல்றீங்க, ஆனா இதை எப்படி பண்றதுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்னோட சஜஷன் சொல்றேன். உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா 50%, அதாவது 50,000 அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகையா வாங்கிக்கோங்க. மிச்ச 50,000 டைவர்சிஃபைடா கோல்டு காயின் இல்ல பார் இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா டிஜிட்டல் கோல்டாவோ இல்ல சாவரின் கோல்டு பாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேக்கிங் வேஸ்டேஜ் சார்ஜஸ் கிடையாது, அது க்ரோ ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்டும் கிடைக்கும். இதெல்லாம் நீ என்னமா சொல்ற, நீ என்ன ஃபினான்ஷியல் அட்வைசரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரீசெண்டா நான் எனக்கு பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்ததுல என் ஹஸ்பண்ட் இல்ல வேண்டாம் தங்க நகையில போடுறது பெஸ்ட் ஆப்ஷன் இல்ல அப்படின்னு. பட் நான் கேட்டேங்கிறதுக்காக கடைக்கு போனோம். பில்ல பார்த்து நான் ஆன ஷாக்கோட அவுட்புட் தான் இந்த வீடியோ. தங்க நகை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்களே யோசிச்சுக்கோங்க. தங்கம் இல்லைங்க, தங்க நகை.